வணக்கம். நான் உங்கள் சரஸ்வதி. இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கக்கூடியது திருவலங்காட்டில் இருக்கக்கூடிய காளியம்மனுடைய ஆலயத்தில் தான் நின்று கொண்டிருக்கின்றேன். இவர்களுக்கும் அங்கு சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சிதம்பர காளிக்கும் இதில் சம்பந்தம் இருக்கிறது என்று ஐதீகம் கூறுகிறது. இந்த காளி வழிகாட்டி காளியாக இங்கு வரக்கூடியவர்கள் திருவலங்காட்டில் சிவபெருமானை காண வேண்டும் என்றால் நடராஜ பெருமாள் ரத்தன சபையுடன் இருக்கக்கூடிய பெருமாளின் காலத்திற்கு முன்பு இங்கு வந்து வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஆலயத்தில் முதலில் வணங்கிவிட்டு தான் சிவபெருமானை வணங்க செல்வதாக ஐதீகம் கூறுகிறது. இதனுடைய வரலாறு பெரிய வரலாறு இருந்தாலும் இங்கு பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் அளிப்பதற்கும் இங்கு திருமண தடைகள் நீக்குவதற்கும் இங்கு வந்து செல்வார்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் நீங்குவதாக கூறப்படுகின்றது. இந்த இருப்பிடத்தை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க. இந்த இருப்பிடத்தை சுத்தம் செய்பவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய அருள் பாவிக்கின்ற காளி அம்மனாக இருக்கக்கூடியவர்கள் அனைவர்களுக்குமே நன்மை தரக்கூடிய காளியாகவே அருள் பாவித்து வருகிறார்கள். இவர்களுடைய வரலாறை கூறுவதற்கென்று சிறப்பு நிறைய இருக்கின்றது. இங்கு வரக்கூடியவர்கள் அனைவர்களும் நலம் பெறுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் கூறுகின்றேன். நன்றி, வணக்கம்.